ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, அதனால் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா யூகேயில் மில்டன் கீன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கோம். ஸோ வாங்க அப்படியே வாக்கிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம போகிற ரூட்டு. அப்படியே போயிட்டு பக்கத்துலேயே நடக்கிறதுக்கு கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம இந்த நடப்பாதையிலே போகிறோம். இதில் ஒன்று நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து ட்ராப் ஆகுது, இந்த கர்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இது ட்ராப் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னா கார்லாம் இறங்குறதுக்கு. இப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஹைட்டாகவே இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கார்லாம் வெளியே இறக்கணும் அப்படின்னா அடிபடக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல ஐடியா. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஒரு கீழே வந்து மழை தண்ணி இதெல்லாம் அப்படி வடிஞ்சு எல்லா மழை தண்ணியும் ரோட்டில் இருக்கிறதெல்லாம் ஸ்லோப்பியாக கரெக்டாக போய் ஒரு பாண்டு, நம்ம ஊரில் குட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குளம் குட்டை, அதில் போயிடும். ஸோ ஒரு தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, எல்லாம் போய் மழை நீர் சேகரிப்பது மாதிரி எல்லாம் கொண்டு போய் ஒரு குளத்துலையோ குட்டையிலையோ போய் சேர்ந்துடும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் புதுசாக டெவலப் பண்ண ஏரியா. இதில் பார்த்தோம் அப்படின்னா வைக்கும் போதே இந்த பக்கம் எல்லாம் கீழே பார்த்திங்கன்னா மரம், சிலது கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது, மற்றதெல்லாம் பார்த்தோம்னா சின்னதாக இதில் பெருசாக மரம் வந்து நட்டுறாங்க. அப்புறம் சின்ன மரம்லாம் வரிசையாக வச்சிடுறாங்க. ஸோ இப்படி இது ஃபுல்லாக நடப்பாக இருக்கும். இது வந்து எல்லோ கலரில் போட்டிருக்கிறதுல பார்த்திங்கன்னா வீல் சேர் வந்தால் கண்டுபிடிச்சிடல, இந்த இறக்கம் இருக்குன்ட்டு. ஸோ இதில் இறக்கம் அப்படி இறங்கி கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அது மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செடி வச்சு அதுக்கு பாதுகாப்பாக ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்க போதுன்னு தெரியல, ஏன்னா வாக்கிங் போகும்போது அப்படியே எடுக்கிறது தான். சாரி, இது வந்து இப்போ போர்ட்ரைட் மோடில் எடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இந்த பார்க் எல்லாமே இருக்குது. இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாற்றியாச்சு. ஸோ யூடியூப்பில் பெருசாக தெரியும். இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. யாரும் சிகரெட்லாம் இருக்கக்கூடாது, குப்பை போடக்கூடாது, தொட்டி இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு எல்லாமே. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த பார்க்கில் வந்து இப்படி விளையாண்டுக்கிற மாதிரி. இன்னொன்று பார்த்தோம்னா ஃபுல்லாக புல். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் கிடையாது, ஃபுல்லாக புல். கீழே இப்படி நம்ம ஊரில் நொண்டி விளையாடுற மாதிரி இது. ஸோ கண்ணு கட்டின தூரம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி பச்சை போர்வையில் பார்த்துற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் மரங்கள், புல். ஸோ நம்ம அப்படியே நடந்து அந்த மரம்லாம் தெரியுது இல்லையா, அந்த ஏரியாவுக்கு அங்கே தான் நடந்து போகிறோம். ஸோ வீடியோவை அங்கே போய் கண்டிப்பாக இந்த பார்க்கில் வந்து அங்கங்கே உட்கார்றதுக்கு பெஞ்சு அதெல்லாம் வந்து போட்டால் மக்கள் வந்து டயர்டாக இருந்தால் உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வழியாக தான் வந்தோம். அங்கே வீடெலாம் தெரியுதா, அது வழியாக தான் இப்போ வந்தோம்.
நடந்தே. பியூட்டி எப்படின்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல செடியெலாம் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அங்கங்கே வந்து ஒத்தடி பண்ண மாதிரி. ஸோ நடக்கணும் அப்படின்னா இது வழியே நடந்து அந்த வீடெல்லாம் இருக்கு இல்லையா, ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸோ அந்த ஏரியாவுக்கு போய்க்கலாம். இது வந்து நடைபாதைக்குள்ள வந்து மரம் செடியெலாம் வராமல் அதை ட்ரிம் பண்ணி கட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் வரி வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கினாலும் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வசதியெல்லாம் இருக்குது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த காட்டு செடி மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த பெரிஸ் வகையாக சேர்ந்தது. இதெல்லாம் காட்டு செடி மாதிரி இங்கே அப்படியே வளர்ந்து கிடக்கும். இன்னும் கொஞ்சம் சம்மர் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் ஃபுல்லாக பிளாக்பெரி பழங்கள்லாம் இருக்கும். பறித்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 3 இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கும், ஜூம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இன்னும் வந்து பிளாக்பெரி. பட் சம்மர் ஆயிடுச்சு அப்படின்னா நிறையா இருக்கும். அப்படி வாக்கிங் வரும்போது டப்பா எடுத்துருந்தோம்னா ஃபுல்லாக பறித்து வீட்டில் போய் ஜூஸ் போடலாம், ஜாம் போடலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். குருவி சத்தம்லாம் கேட்குதா? நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஊரில் வந்து இந்த மாதிரி குருவி சத்தம்லாம் கேட்க, இப்போலாம் ரீசெண்டாக கேட்குறது இல்லை. மேபி கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா வில்லேஜுக்கெலாம் போனோம் அப்படின்னா, கிராமத்துக்கு போனால் கேட்கவும் இருக்கும். பட் இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே குருவி சத்தம் கேட்குது. அது கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அப்பப்போ மக்கள் வந்து இப்படியே நடந்து போயிட்டு அதே தான் இருப்பாங்க. ஓவராக வளர்ந்துருக்க மரத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுருக்காங்க. மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க, பட்டு ட்ரிம்மிங், ப்ரூனிங் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறது. நம்ம இப்போ இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். அப்படி ஸோ நம்ம ஒரு பிரிட்ஜு மேலே நிற்கிறோம். ஸோ பிரிட்ஜு கீழே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த வீடெல்லாம். ஸோ அந்த பிரிட்ஜு மேலே ஏறி வரணும் அப்படின்னா அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டு மேலே அப்படியே ஏறி வரணும். இந்த மரம் வந்து ஆப்பிள் மரம். என்ன கைக்கு எட்ட மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையே. பெரிய துரட்டி மாதிரி ஒன்று எடுத்துருந்தோம்னா நிறைய ஆப்பிள் பறிக்கலாம். இப்போ சீசன் இல்லை அப்படின்றனால ஆப்பிள் தெரியலை, இல்லைன்னா அப்படியே கொத்து கொத்தா ஏற்பட்ட ஆப்பிள் அப்படி இருக்கும். ஸோ இது சின்ன ஓரியான ஒரு ரோடு. பிரிட்ஜுக்கு அந்த சைடு இது பிரிட்ஜை தாண்டதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி நடப்பாங்க மக்கள்லாம் அப்படியே நடந்து வாக்கிங்லாம் போகிறதுக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் வெறும் மரமாக இருக்கும். அதுதான் பியூட்டியே. எல்லாம் ஆப்பிள் மரம், ஆப்பிள் பூ தெரியுதா? எல்லாம் இப்போ ஆப்பிள் பூ வந்து பூத்துருக்கு. பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அது வெள்ளை வெள்ளையாக இருக்குது. எல்லாமே வந்து ஆப்பிள்.
இங்கே இருக்கிறது பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தா அந்த படிக்கட்டு தான் அப்படியே மெதுவாக வந்து படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா உட்டில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிமெண்ட்டு அது இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் உட்டில் போட்டு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறது. பட் கைப்பிடியெல்லாம் நீட்டாக சேஃபாக அப்படியே இருக்கும். ஸோ நடப்பாதை, அப்புறம் இங்கே புல் மாதிரி, அதுக்கப்புறம் மரம். பின்னாடி பார்ப்போம் என்ன இருக்குது எப்படி இருக்குது. அதெல்லாம் கீழே ஃபுல்லாக வந்து காடு மாதிரி தான் இருக்கும். இப்போலாம் என்ன அப்படி எப்படி மழை வராமல் இருக்கும். நல்லா மழை வரும், நல்லா சின்ன சின்ன இருக்கும். ஸோ நம்ம அப்படியே இந்த படிக்கட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபுட்டில் போட்டு இதுதான் இந்த வாக்கிங் ரூட்டு. வேணும்னா இந்த பக்கம் போய்க்கலாம், இந்த பக்கம் போய்க்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே ஒரு 10 நிமிஷம் நடந்தால் அப்படி இந்த ஏரியாலாம் வந்துடும். ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கம் மரம், செடி, கொடி. இதெல்லாம் வந்து ஆப்பிள் மரம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆப்பிள் பூ. ஸோ ஆப்பிள் சீசன் வந்துன்னா ஃபுல்லாக நம்ம பறித்து ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு பெரிய மரம் வந்து கீழே அங்கே விழுந்து கிடக்கு. இது வந்து ப்ளம்ஸ். இது வந்து ப்ளம்ஸ் மரம். அதுதான் ப்ளம்ஸ் மரம். ப்ளம் சீசன் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே போகும்போது இப்படி பறித்து ப்ளம்ஸு சாப்பிட்டுட்டே போய்க்கலாம். ஸோ அந்த பக்கம் ஆப்பிள் சாப்பிட்டோம், ப்ளம் சாப்பிட்டோம். திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா இன்னொரு ஆப்பிள் மரம் இருக்கும். ஸோ ஆப்பிளையும் சாப்பிட்டுக்கலாம். திருப்பி டெய்லி வாக்கிங் வந்தோம்னா ஒரு ஆப்பிளை பறித்து 2-3 ஆப்பிள்ஸ் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாமே ஃப்ரீ தான். அது இதெல்லாம் ப்ளம்ஸ் ஆப்பிள் எல்லாம் கீழே ஃபுல்லாக பச்சை பசேல் இருக்கும். பச்சை போர்வையில் போத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பச்சை போர்வையில் இந்த ஊரில் போற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்போது ஆக்சிஜன் நிறையா வரும் நம்ம நடக்கிறது. ஏன்னா இதெல்லாம் தாவரங்கள் தானே, எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடும். இப்போ அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வாத்து, இதுவும் பப்ளிக்காக அது வாட்டுக்கு இருக்கும். வாத்தெல்லாம் நம்ம ரொம்ப சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் அப்படி பக்கத்துலேயே ஒரு ஓடை, கூவம் கிடையாது, ஓடை. தண்ணி பார்த்தோம்னா ரொம்ப வேகம் ஓடாது. ஏன்னா அணை அந்த மாதிரி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் என்னன்னு தெரியல. நீர்த்தேக்கங்கள் அப்படி ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ தண்ணி வேகமாக போய் கடலில் கலக்காது. அப்படியே ஊருக்குள்ளே ஃபுல்லாக இந்த தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகும், இந்த மீன், வாத்து, அந்த உயிரினங்கள்லாம் வாட்டுக்கு அதில் இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து ஒரு பட்டை மரம் மாதிரி இருக்குது. பட் இப்போ அந்த இலையுதிர் காலம்லாம் முடிஞ்சு இப்போ வின்டரோட முடிகிற தருணத்தில் இருக்கிறனால இலைகள்லாம் இல்லை. இதுவும் ஒரு ஆப்பிள் மரம் தான், பெரிய ஆப்பிள் மரம். இதில் வந்து 100கணக்கான ஆப்பிள் வந்துடும். அதுவும் சரி டேஸ்ட்டாக இருக்கும். ஏய் வாடா. மரத்துக்கு கீழே அந்த மரத்தை பற்றி ஏதோ